ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் எக்கனாமிக்ஸில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ் அண்ட் வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர், டிஃப்ரெண்ட் பிட்வீன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டர், இது எல்லாத்தையும் பற்றி இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா வந்து பார்த்தோன்னா பேசிக்கலி அக்ரேரியன் சொசைட்டி. இந்தியா இஸ் பேசிக்கலி அக்ரேரியன் எக்கனாமி வித் எ அதாவது வந்து வீக் இண்டஸ்ட்ரியல் பேஸ் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா வந்து பார்த்தோன்னா விவசாயத்தை சார்ந்த எக்கனாமி, இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டைமில் நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஹை லெவல் ஆஃப் பாவர்ட்டி இருந்தது, இல்லிட்ரேட் இருந்தது, படிக்காதவங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது. இந்தியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வெரி புவர் எக்கனாமிக் கண்டிஷனாக இருந்தது அந்த டைமில். த பிரின்சிபல் ரீசன் ஃபார் தட் த ஸ்டேட் ஹேட் டு ப்ளே ஏ எக்ஸ்டென்சிவ் ரோல் இன் டெவலப்பிங் த கண்ட்ரி. அதாவது ரொம்ப முயற்சியான ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண வேண்டியதாக இருந்தது கண்ட்ரியை முன்னேற்றத்துக்கு. Hence இந்தியா வந்து கன்சீவ்டு டு ஹாவ் ஏ இந்தியன் எக்கானமி ஆன் சோஷியலிஸ்டிக் லைன். அதனால் என்ன பண்ணுச்சுன்னா இந்தியா வந்து அப்போ வந்து 1947 முன்னாடி வரைக்கும் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுச்சு. எக்கனாமிக் க்ரோத் வந்து மேபி சஸ்டெயின்ட் அட் ஏ மேக்ஸிமம் ரேட். ஒரு நிலையான தன்மைக்கு வந்தவன்னா ப்ரைவேட் செக்டருக்கும் பப்ளிக் செக்டருக்கும் கை கோர்த்து இந்தியா வந்து மிக்சட் எக்கானமியாக இருந்தது ஆஃப்டர் வந்து 1991 அப்புறம், எல்பிஜிக்கு அப்புறம். There are all kind of business organizations, small or large, industrial or trading, private owned or government owned in our country. These organizations affect in our daily economy life, therefore become a part of Indian economy. Sir, Indian economy consists of both private owned and government owned. ரெண்டுமே இருந்ததுனால தான் அது வந்து மிக்சட் எக்கனாமின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிச்சு ஃபார் மிக்சட் எக்கனாமி. போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் வந்து அலோட் டு ஆப்ரேட். இந்த எக்கனாமி தேர்ஃபோர் மே பி கிளாஸிஃபைட் இன்டு டூ செக்டர், ப்ரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டர். ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் வந்து அலாட் பண்ணாங்க த ரெஸ்பெக்ட் ரோல் இன் ப்ரொமோட்டிங் த எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் ஆல் செக்ஷன் ஆஃப் த கம்யூனிட்டி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா செக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டிக்கும் வந்து எக்கனாமிக் வெல்ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அண்டர் இட்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் கவர்மெண்ட், வேர் த ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அண்டர் த ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரைவேட். The public sector enable the full growth in the economy. The public sector is in service motive. Private sector is in profit motive. Public sector enable the full growth in the economy. அதாவது எல்லா பப்ளிக் செக்டர் தான் வந்து ஃபுல் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிச்சு. பப்ளிக் செக்டர் வந்து சர்வீஸ் மோட்டிவ்லையும், ப்ரைவேட் செக்டர் வந்து மணி மோட்டிவ்லையும் ஏர்ன் பண்ணிச்சு. மிக்சடு எக்கனாமின்றது வந்து மிக்சர் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். மிக்சடு எக்கனாமினா கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். இந்தியன் எக்கானமி வந்து பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர்னு பிரித்தாங்களா. பப்ளிக் செக்டரில் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அடுத்தது வந்து ஸ்டேஷனரி கார்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனிஸ்ன்னு இருந்தது. ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட் கம்பெனிஸ்னு 3 டைப்பாக இருந்தது. ப்ரைவேட்டில் வந்து சோலோ ப்ரப்பரேட்டர், பார்ட்னர்ஷிப்பு, ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி, அடுத்தது வந்து கோஆப்ரேட்டிவாக இருந்தது, நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறது, ஒரு குழு பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா கம்பெனி வந்து பப்ளிக்கு ப்ரைவேட் இருந்தது, மல்டிநேஷ்னல் கார்பரேஷனும் இருந்தது. டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ். பப்ளிக் செக்டர்ஸ் பார்த்தோன்னா அதோட டெஃபினிஷன் என்னென்னா engaged in activity of providing government goods and service to the general public is known as public sector. The sector which is engaged in the activity of providing government goods and service to the general public is known as public sector. The enterprises, agencies, bodies are fully owned, controlled and run by the government, which it is in central government-ஆவே இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே வந்து அது கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்டர். இந்தியா அச்சீவ் பண்ணிச்சு இண்டிபெண்டன்ஸை 1947. இப்போ ப்ரைமரியாக வந்து அக்ரிகல்ச்சர் கண்ட்ரியாக தான் இருந்தது. வீக் இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருந்தது.
only 18 Indian ordnance factories in the country. அந்த டைமில் வெறும் 18 இந்தியன் ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் மட்டும்தான் இருந்தது. பிரிட்டிஷ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஃபார் தர் ஓன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரூல் த சப்கான்டினென்ட் வித் எ ப்ரூட்டல் ஃபோர்ஸ். அவங்க வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தி நம்ம எக்கனாமியை வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து இப்போ ஸ்டபன் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் கன்சென்ஸ் வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் எக்கனாமி விச் வாஸ் சீன் அஸ் அ கீ டு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், இம்ப்ரூவிங் லிவிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்கனாமிக் சுவர்ஜினிட்டி. அதாவது என்ன சொல்கிறது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ரேப்பிடாக ஆக்கி டெவலப்மெண்ட் பண்ணும், லிவிங் ஸ்டாண்டர்டை வந்து கெயின் பண்ணும், எக்கனாமிக் சோவர்ஜினிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அப்போ வந்து பாம்பே பிளான் 1940 பாம்பே பிளான் கொண்டு வந்தாங்க. ரெக்வயர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அண்ட் ரெகுலேஷன். த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி விச் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் 1948. பாம்பே பிளான் எது கொண்டு வந்தாங்கன்னா, டு நோட்டட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அண்ட் ரெகுலேஷன். கவர்மெண்ட்டுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னு இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது வேணும்ல, அதுதான் வந்து பாம்பே பிளானாக போட்டு கொண்டு வந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து ரெசல்யூஷன் வந்து அனௌன்ஸ்ட் இன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948 கொண்டு வந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோடு கூட என்ன சொல்கிறது, அதோடு கூட த பிளானிங் கமிஷன் ஆஃப் ஃபார்ம்டு பை கேபினட் ரெசல்யூஷன் இன். அதே மாதிரி பிளானிங் கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க பை கேபினட் ரெசல்யூஷன் இன் மார்ச் 1950. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், enacted in 1951 and the objective of empowering the government to take necessary steps to regulate industrial development. பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்து ப்ரொமோட் எக்கனாமிக் பாலிசிஸ் பேஸ்ட் ஆன் இம்போர்ட் substitutional industrialization and advocated a mixed economic system. He believed that the establishment of basic and heavy industries was fundamental to the development and modernization of the Indian economy. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாலிசி பேஸ்ட் ஆன் இம்போர்ட் substitutional industrialization and advocated a mixed economic system. He believed that the establishment of basic and heavy industries was fundamental to the development and modernization of the Indian economy. இந்தியாவோட செகண்ட் 5-year பிளான் வந்து பார்த்தோன்னா 1956 to 1960. ஓகே, இந்தியன் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் இதுலேயும் வந்து பார்த்தோன்னா அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. செகண்ட் இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 எம்பசஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் டு மீட் ஜவஹர்லால் நேஷனல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பாலிசி. இவரோட விஷன் வந்து யார் கேரி ஃபார்வர்ட், டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இன் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா இது. இவரோட கனவை வந்து யார் வந்து கேரி பண்ணாங்கன்னா, டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இன் இந்தியா. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஜவஹர்லால் நேரு கூட கிடையாது. இஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி தான். இவர் வந்து பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இன் இந்தியா. இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரொஃபஸராக இருக்கிற பிசி மாலோனபஸ் வந்து இதை வந்து ஃபார்முலேட் பண்ணி கொடுத்தாரு. இதை வந்து ஃப்ரெட்மேன் அண்ட் மஹலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃப்ரெட்மேன் அண்ட் மஹலனோபிஸ் மாடல்ஸ்ன்னு சொன்னாங்க. இன் 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் ரேடிக்கலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் த எய்தர் பாலிசி வேர் த கவர்மெண்ட் வாஸ் டெலிபரேட் த disinvestment of public sector and allowing great freedom to the private sector. பப்ளிக் செக்டரோட இது வந்து தள்ளி வச்சுட்டு ப்ரைவேட் செக்டருக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இது வந்து பப்ளிக்கே ஓன் பண்ணணும்னு இல்லை, ப்ரைவேட்டும் ஓன் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வைட் பண்ணாங்க. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஆர் ஆப்ரேட் மோர் தென் ஒன் கண்ட்ரிஸ் கெயின்ட் என்ட்ரி இன்டு த இந்தியன் எக்கானமி. ஒரு கண்ட்ரிக்கு மேலே வந்து எந்தெந்த இடத்துல வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி இருந்ததோ அதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து தொடங்குச்சு. வி ஹவ் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், ப்ரைவேட் செக்டர் என்டர்பிரைஸ் அண்ட் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் coexist in the Indian economics. The objective of public sectors வந்து to promote இதோடைய ரேப்பிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து இருக்கணும்னு என்னம்மா
அதோட பப்ளிக் செக்டரோட டெவலப்மெண்ட்டு, ப்ரொமோட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், ஓகேவா, டு create employment opportunity, to promote balanced regional growth, to encourage the development of small scale and auxiliary industries, to accelerate export promotion and import substitution. Public sector organization வந்து 2 type. Government fully finance through the revenue raised by nama. Okay, public sectors ஓட importance பார்த்தோமா. Public sectors ஓட organization இதில் வந்து 2 type of public sector organization இருக்குது. either வந்து fully finance them through the revenue that raised by the collection tax dues of the government holds more than 51% of total share capital of the company, which comes under various ministries. The enterprises are established with service motive. இது 51% மேலே வந்து கவர்மெண்ட்டுக்கே ஷேர்டாக இருக்கும். மிச்சம் 49% தான் ப்ரைவேட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ஓரியன்டாக தான் இருக்கும். இது வந்து லார்ஜஸ்ட் செக்டர்ஸில் வந்து அப்ளிமெண்ட் பீப்புளோட நலனுக்காக பண்ணது எதுனா போஸ்டல் சர்வீஸ், ரயில்வே சர்வீஸ், ப்ரொவைடிங் செக்யூரிட்டி, எஜுகேஷன், ஹெல்த்து லோ காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பை த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இது வந்து இட் இஸ் வெரி காமன் அமாங் ஆல் கண்ட்ரீஸ். போஸ்டல், டெலிகிராஃப், ரயில்வே, போர்ட் ட்ரஸ்ட்டு, இரிகேஷன், போர்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட். இது ஜாயிண்ட் செக்டர் கம்பெனிஸ்ன்னு பார்த்தா governed by a company law and controlled by the government as the principal major shareholder. இது வந்து அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டோட லா படி நடக்கும். கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட், அவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் லிமிடெடு, ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் லிமிடெட், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் லிமிடெட், இது எல்லாமே வந்து ஜாயிண்ட் செக்டர் கம்பெனி. ஓகே, பப்ளிக் கார்பரேஷன் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் type of organization is the establishment of public corporation by the state of the parliament of legislature. Reserve Bank of India, Air India, LIC, Electricity Board, இது எல்லாமே பார்த்தோன்னா பப்ளிக் கார்பரேஷன், பப்ளிக்காக நலனுக்காக வச்சது. இண்டஸ்ட்ரி வந்து எத்தனை வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரி பப்ளிக் செக்டர் இஸ் ஓன் இட்ஸ் ஆரிஜின் இன் 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட Government of India. This 1956 the resolution classified industries into 3 categories. Exclusively owned by state, ஸ்டேட்டாலேயே ஓன் பண்ணதை வந்து சொன்னாங்கன்னா ஸ்கெட்யூல் ஏ இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து 1956 வந்து. ப்ரைவேட் செக்டர் வந்து அதோடைய சப்ளிமெண்ட் த எஃபெக்ட் ஆஃப் த ஸ்டேட் செக்டர் வித் த ஸ்டேட் டேக் த சோலோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் வேலை செய்வாங்க. கவர்மெண்ட்டோட தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குன்றது ஸ்கெட்யூல் பி. ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறது ஸ்கெட்யூல் சின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லி கவர்மெண்ட் ஓன்டு, ஆஃப் கவர்மெண்ட் ஓன்டு, ஃபுல்லி ப்ரைவேட் ஓன்டு. பப்ளிக் செக்டர் இஸ் டிவைடட் இன்டு த ஃபாலோவிங் 9 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் மஸ்ட் சப்ளை எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் விச் ஆர் நோன் அஸ் பிரைமரி பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் விச் இன்க்ளூட் த ஃபாலோவிங். பொதுமக்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கறது எல்லாமே பார்த்தோன்னா ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக கொடுக்குறது எல்லாமே ப்ரைமரி பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஏர்லைன், ஷிப்பிங்கு, ரயில்வேஸ், பவர் ஜென்ரேஷன், டெலிகம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பப்ளிக் சென்ட்ரல் என்டர்பிரைசஸை வந்து ஆல்சோ டு அதர் கண்ட்ரோல் ஆஃப் த கமாண்டிங் ஹைட் ஆஃப் த எக்கனாமி டிஃபென்ஸு, பேங்க்ஸு, கோல் மில்ஸு, ஆயில், ஸ்டீல்ஸ், இது எல்லாமே வந்து பப்ளிக் சென்டர் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்கிறாங்க. கமாண்டிங் ஹெட் இதுதான் வந்து கமாண்டிங் ஹெட்டுன்னு சொல்கிறாங்க.
to to play an entrepreneurial role in which other are also capital intensive எக்கானமின்னு சொல்கிறாங்க. இப்போ இது இருந்தால் தான் வருமானம் அப்படின்வாங்களே அது மாதிரி. அயன் ஒரு பெட்ரோலியம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மைனிங் ஷிப் பில்டிங் ஹெவி இன்ஜினியரிங் இது எல்லாமே. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அண்டர் கவர்மெண்ட் மோனோபோலி விச் இன்க்ளூட் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ரயில்வே ரோலிங் ஸ்டாக்ஸ். கவர்மெண்ட்டுக்கு தான் ஏகபோக உரிமை இருக்குது பப்ளிக் செக்டர். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை டெலிகம்யூனிகேஷன் அது மாதிரி பிரிக்கிறாங்க. ஹை டெக்னாலஜியாக இண்டஸ்ட்ரியாக இருக்கும்ல கவர்மெண்ட்டு அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. அட்டாமிக் எனர்ஜி கன்சியூமர் ஓரியண்டாக இருக்கிற பப்ளிக் செக்டர் வந்து ட்ரக்கு பேப்பர் ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் ஹோட்டல்ஸ் இதெல்லாமே. அதாவது இப்போது ஒரு நலிவடைஞ்ச ஒரு இது இருக்காங்க அது வந்து டேக் ஓவர் பண்ணி பண்ணணுன்றது தான் வந்து அந்த செட்டப் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அது எல்லாமே இது ஓகேவா. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் விச் ஆர் செட்டப் ட்ரேட் கார்பரேஷன் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ இது எல்லாமே. கன்சல்டன்சி அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸாக இருக்குது வந்து மிக்கான் இது எல்லாமே வந்து அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி விஷயமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பிக்சர்லேயே இருக்கும் 9 கேட்டகரி ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நித்தி ஆயோக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்ளேஸ் 65 years ஓல்டு பிளானிங் கமிஷனை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் ஹேஸ் பவர் டு allocate த ஃபண்ட் டு மினிஸ்டர் ஸ்டேட்ஸ் அண்ட் திஸ் ஃபங்க்ஷன் வில் பி நவ் அட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. Niti Aayog Policy Think Tank and truly advisory body formed on January 1, 2015. Socio-economical development is the process of socio-economic development in society. Socio-economic development is measured with the indicators such as GDP, life expectancy, literacy and level of employment. The new think tank is Niti Aayog can form a suitable platform in integrating the social sector initiative of the center, state and local bodies. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது தான் வந்து ஒரு சொசைட்டியோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து குறிக்கும். இது வந்து சோஷியல் எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகிருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்காங்கன்னா ஜிடிபி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லிட்ரஸி அண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. த நியூ திங்க் டேங்க் is Niti Aayog can form a suitable platform in integrating the social sector initiative of the center, state and local bodies. ஓகே சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஜிடிபி அடுத்தது வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எம்ப்ளாய்மெண்ட்டு சர்வ சிக்ஷா அபியா ஃபார் எஜுகேஷன் ஃபார் ஆல் எஜுகேஷன் ப்ரொவிஷன் ஆஃப் ஹவுஸ் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் இது எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இண்டிகேட்டர் ஆஃப் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சோஷியல் எக்கனாமிக் டெவலப்போட இண்டிகேட்டர் யார் ஜிடிபின்னு சொல்கிறோம்ல. ஜிடிபின்றதுனா என்ன இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஜிடிபி பை த இண்டஸ்ட்ரியல் செக்டர் போத் ப்ரைவேட் அண்ட் ப்ரைவேட் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். த இன்க்ரீஸிங் கவர்மெண்ட் ஃபண்ட் அண்ட் இன்க்ரீஸிங் பப்ளிக் ஸ்பெண்டிங். கவர்மெண்ட் ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆக பப்ளிக்கோட ஸ்பெண்டிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து as a sense of 2000 லெவல் படி இந்தியாவில் 65.8 ஃபார் மென் இம்பார்ட்டண்ட்டு 68.33 உமன் தான் அதிகமாக வராங்கன்னு சொல்கிறாங்க. ஹையர் டிகிரி ஆஃப் ஹெல்த் மெஷர் வந்து கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூனியன் பட்ஜெட்டில் 2018 நேஷ்னல் ஹெல்த் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் NHPS டு சர்வ் புவர் அண்ட் வல்னரபிள் ஃபேமிலிஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 2018-19 வந்து நேஷ்னல் ஹெல்த் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி NHPS வந்து டு சர்வ் புவர் அண்ட் வல்னரபிள் ஃபேமிலிஸ்க்கு. லிட்ரஸி வந்து எஜுகேஷன் ஸ்கில் பிளே எ வைட்டல் ரோல் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சர்வ சிக்ஷா அபியா இஸ் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு த சில்ட்ரன் 6 to 14 years வித் லைஃப் ஸ்கில்ஸ்க்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆல்சோ இன்ட்ரோடியூஸ் RMSA ஸ்மார்ட் கிளாஸ் e-learning free computer skill classes eco-friendly studying environment digital India for increasing the level of quality of education. Employment பார்த்தனா there is a clean shift in employment to secondary and tertiary sector from the primary sector. செகண்டரிலேருந்து ப்ரைமரிலேருந்து டேரெக்டாக செகண்டரிக்கும் டெர்ஷரிக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க.
இந்த இப்போ வளர்ந்த பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா அர்பன் ஏரியாவை நோக்கி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போகிறாங்க. இந்த இன்க்ரீஸிங் அர்பன் பாப்புலேஷனில் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம். வேலூர் இஸ் ஆல்சோ ஏ ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் விச் ப்ரொவைட் த சிட்டி வித் மெனி ஃபெசிலிட்டிஸ் லைக் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், ஹவுஸ் ஃபெசிலிட்டி, ஷாப்பிங் சென்டர் to promote rural and backward area. In terms of employment, the government encourage private sector to start a industry in backward area by providing tax beneficiary electricity at low tariff. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து ரூரல் தேடி வந்துட்டது, அர்பனை தேடி வர்றதுனால ரூரலில் யாருன்னா வந்து எதனா இண்டஸ்ட்ரி தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சப்சிடி பெனிஃபிஷரிஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய சப்சிடியும் பெனிஃபிட்ஸையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்சிடரிஸும் பெனிஃபிட்டரிஸும் கொடுத்து அவங்கள வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து லோ டேரிஃபை வந்து கொடுத்து இட் ரிமூவ் ரீஜனல் ஈக்குவாலிட்டியை வந்து தடுக்கிறதுக்கான வழியை வந்து அவங்க செய்கிறாங்க. ஹவுஸ் அண்ட் க்ளீன் ட்ரிங்கிங்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் சானிடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து செக்டரை வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ், க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, சானிடரி ஃபெசிலிட்டி, க்ளீன் இந்தியா பிளானிங், ப்ரொவைடிங் க்ளீன் வாட்டர், சானிடரி ஃபெசிலிட்டிஸ், ஓவர் கம் டிசீஸ் அண்ட் மால்நியூட்ரிஷன். லைஃப் சைக்கிள் ஆஃப் த பீப்புளும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இது மாதிரிலாம் பண்ணால். இது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர் இஸ் கலெக்டிங் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் தெம் டியூரிங் த பிளானிங் பீரியட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர் வந்து பார்த்தோன்னா கலெக்டிங் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட் தெம் டியூரிங் த பிளானிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்னென்னா இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் லைக் அயன், ஸ்டீல், ஷிப்பிங், மைனிங் இது எல்லாமே ரிக்வயர்ட் ஃபார் சப்ளைங் ரா மெட்டீரியல் டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, பேலன்சிங் ரீஜனல் டெவலப்மெண்ட். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து பார்த்தோன்னா லொக்கேட் தர் பிளான்ஸ் இன் பேக்வர்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. கவர்மெண்ட் வந்து எப்போவுமே கிராமத்தில் தான் வந்து இடம் தேடி வைப்பாங்க. ஏன்னா வந்து அதை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, டவுன்ஷிப், மேன் பவர் எல்லாமே நல்லபடியாக இருக்குன்ற மாதிரிக்கு இது பண்ணுறாங்க. அது வந்து அர்பன் மாதிரி ரூரல்லே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எக்கனாமிக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், மில்லியன் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டேக்கிள் பண்ணுறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்பர் ஆஃப் பர்சன் வந்து எம்ப்ளாய்ட் பண்ணது இந்த டைமில் வந்து 2011 வந்து 150 lakhs வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பப்ளிக் செக்டர் வந்து இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பை சர்விங் அஸ் அ மாடல் எம்ப்ளாயர்ஸ். ஓகே, இது மாதிரி வந்து எல்லாருக்கும் வேலை கொடுத்து நம்மளுக்கு இது பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மாடலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட், ப்ரொமோஷன் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஒரு சில பப்ளிக் இது வந்து ஃபாரினோட இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னன்ட்டுனா என்னது ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரேடிங் கார்ப்பரேஷன், மெட்டல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன், எம்எம்டிசி இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்துஸ்தான் மெக்கானிக் டூல்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. சிக் இண்டஸ்ட்ரி, நலிவடைந்த தொழில் ப்ரிவென்ஸ், அதாச்சும் ரொம்ப தொழில் முடங்கிடுச்சுன்னா அதை வந்து இவங்க அண்டர்டேக் பண்ணி அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும். இப்போ கோஆப் டெக்ஸ்டைல்ஸ் அதெல்லாம் வந்து இது வந்து நலிவிட்டுரும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியும், அதில் இருக்கிறவங்களை வந்து தூக்காமல் அதுக்கு லாக்கிங் ஆஃப் கேபிட்டல், லேண்ட், பில்டிங் அண்ட் மிஷினரி இது எல்லாமே லாக்கிங் கேபிட்டல் தான். இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி அது வச்சுருக்காங்க. ஏன்னா அது வந்து பாழாயிடக்கூடாது, அது வந்து இல்லாமல் ஆகிடக்கூடாதுன்றதுனால. இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், சம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து ப்ரொடியூஸ் கூட்ஸ் விச் ஆர் ஃபார்மலி இம்போர்ட்டட், thus சேவ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நம்ம என்னென்னலாம் அதை வாங்குகிறோமோ வெளியே இருந்து
அதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்காக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில இருக்கும். ஆயில் அண்ட் ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இதெல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து இம்போர்ட்ஸ் வந்து குறைக்கிற சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்காக, அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக. இது லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயி இன் இந்தியா வந்து ரயில்வே தான். ஓகே, பப்ளிக்கும் ப்ரைவேட்டுக்கான டிஃப்ரென்ஷியேஷன். பப்ளிக் வந்து பார்த்தோன்னா ஓனர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வித்தின் கவர்மெண்ட், இது வந்து ஓனர் ஆஃப் இண்டஸ்ட்ரி இஸ் வித் ப்ரைவேட். ஓகேவா, இது வந்து இதோட ரெவென்யூ பார்த்தோன்னா டிபெண்ட் ஆன் டாக்ஸஸ், லெவி ஆஃப் டாக்ஸஸ் ஆன் இன்கம் அண்ட் கமாடிட்டி அண்ட் சர்வீஸ், இஷ்யூயிங் ஷேர் அண்ட் டிபெஞ்சர் ஆர் பை டேக்கிங் லோன். ஓகே, இதோட கேபிட்டல். பப்ளிக் சென்டர் வந்து கரெக்டாக இது கொடுக்கும், வேஜஸ் கொடுக்கும். இது வந்து வேஜஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் த ஒர்க், இவங்க வந்து நிறைய வந்து சுரண்டுவாங்க, எவ்வளோ சொல்கிறது, வேலை செய்கிறவங்கள. இட் டஸ் நாட் அலோவ் டு கான்சன்ட்ரேட் யூஸ் வெல்த் இன் ஃபியூ அண்ட் ஆர் ரிச் பீப்பிள். இது வந்து என்ன சொல்லுவோம், எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நினைக்கும், ஒருத்தர்கிட்ட மட்டும் பணம் வராதுன்னு நினைக்காது. இது வந்து எல்லா வெல்த்தும் ஒருத்தர்கிட்டே போகும். பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல். ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரி வந்து டிவிஎஸ், அசோக் லைலாண்ட், டாடா மோட்டர்ஸ். இது எல்லாமே இது வந்து டேக்ஸை எவிட் பண்ண மாட்டேன், இது டேக்ஸ் எவிஷன் வந்து பாசிபிள். இட் இஸ் சர்வீஸ் ஓரியன்ட், இது வந்து பியூர்லி ப்ராஃபிட் ஓரியன்ட். ரிசர்வேஷன் ஆர் இம்ப்ளிமெண்டட், ப்ரையாரிட்டிஸ் கிவன் டு த சோஷியலி பேக்வர்ட் பீப்புள். ரிசர்வேஷனும் கிடையாது, யாரை பற்றியும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கும்போது ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அண்டர்டேக்கிங் இண்டஸ்ட்ரி இந்த இந்தியாவில் வந்து தேர்ஃபார் இயர் 2017 there are 8 மகாரத்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் 16 நவரத்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் 74 மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. தே ஆர் நியர்லி சிபிஎஸ்சி, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இன் டோட்டல். பாடா, மொத்தம் வந்து 300 சென்ட்ரல் ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்டர்பிரைசஸ் வந்து இருக்காங்க. 8 மகாரத்னாஸ், 16 நவரத்னாஸ், 74 மினி மகாரத்னாஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அத்தனை ஃபேக்ட்ரி, மொத்தம் 300 ஃபேக்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மகாரத்னாஸ் வந்து பார்த்தோன்னா மகாரத்னாஸ் பார்த்தோன்னா 3 years வித் ஆவரேஜ் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து ஓவர் 3 வருஷமாக அதோட ஆவரேஜாக கூட்டும் போது 250 கோடிக்கு 2500 கோடிக்கு மேலே வந்துச்சுன்னா வந்து ஆர் ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஒர்த் ஆஃப் 10,000 crore ஃபார் 3 yearsக்கு இது கரெக்டாக இருந்தால் தான், ஆர் ஆனுவல் ஆவரேஜ் டர்ன் ஓவர் ஆஃப் 20,000 crore ஃபார் 3 years against 2,000 crore prescribed earlier is called as Maharatnas. National Thermal Corporation, Oil and Natural Gas Commission, ONGC, SAIL, Steel Authority of India, Bharat Heavy Electrical Limited, Indian Oil Corporation, Coal India Limited, Gas Authority of India Limited, Bharat Petroleum and Corporation Limited. Navaratnas வந்து பார்த்தீங்கன்னா a score of 60 out of 100 based on 6 parameters that includes net profit, net worth, total manpower cost, total cost of production, cost of service, PBDIT, profit before depreciation, taxes and interest and taxes, capital employment. ஃபஸ்ட்டு வந்து மினி ரத்னாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4 independent directors on its board before it can be made an நவரத்னா. பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இன்ஜினியரிங் இந்தியா லிமிடெட், இந்துஸ்தான் இந்தியா லிமிடெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், மகான் அகர் டெலிஃபோன் நிஜாம் லிமிடெட், நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆன் இந்தியா, ஆயில் இந்தியா லிமிடெட், ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3 yearsாக ஆர் இயர்ன் எ நெட் ப்ராஃபிட்டாக 30 கோடிக்கு மேலே இருந்தால் மோர் தென் இன் ஒன் ஆஃப் த 3 years அது இருந்தால் அது வந்து மினி ரத்னான்னு சொல்கிறாங்க. சம் மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒன் ஏக்கராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெடு, பாரத் பிஎஸ்என்எல், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன், ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. மினி ரத்னா வந்து பார்த்தோன்னா மோர் தென் 3 yearsல இந்த பாசிபிலிட்டி நெட்ஒர்த் வந்து பாசிட்டிவ் நெட்ஒர்த்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சம் மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2 acres ஆர் 2 ஏரின்னு இருக்குது. ஹெச்எம்டினா இன்டர்நேஷ்னல் லிமிடெட், இந்தியன் மெடிசன் அண்ட் பேராமெடிக்கல் கார்பரேஷன் இந்தியா, மெக்கான்,
Mineral Exploration Corporation Limited, National Film Development Corporation, Bharat Public Pumps and Compression Limited. Navaratna means talisman composed of 9 precious gems. Later this term was adopted in the court of talisman composed there 9 precious gems. Mughal Vikramadityan வந்து Greater Gupta Empire. Mughal Emperor Akbar's collective named the 9 extraordinary courts. அதான் குப்தாஸில் வந்து விக்ரமாதித்யன், அக்பர் வந்து முகல்ஸில் அக்பர். ப்ரைவேட் செக்டர்னால் என்னென்னா அந்த செக்மெண்ட் ஆஃப் த நேஷனல் எக்கனாமி தட் இஸ் ஓன் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் என்டர்பிரைசஸ், அதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைவேட் செக்டர் வந்து டிவைட் பேஸ்ட் ஆன் த சைஸ் which are privately or publicly trade organization. இது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா ப்ரைவேட்லி ஆர் பப்ளிக்லி ட்ரேட் ஆர்கனைசேஷன். தே கேன் பி கிரியேட்டட் இன் 2 ways, எய்தர் பை த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ என்டர்பிரைசஸ் ஆர் பை த ப்ரைவேட்டேஷன் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நியூ என்டர்பிரைசஸாக. அப்படி இல்லை அப்படின்னா பை த ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் எனி பப்ளிக் என்டர்பிரைசஸ். The private sector is a part of country economic system that is run by individual and companies. Private sector is a part of a country's economical system that is run by individual and company rather than the government. ப்ரைவேட் செக்டர் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் ஆகுது டெவலப்மெண்ட் ஆஃப் மீடியம் ஸ்மால் அண்ட் வெரி ஸ்கேல் இண்டஸ்ட்ரியால். The contribution of the production of cottage village industry and the small scale industry is a major portion of the wholesale and retail trade. The contribution of private sector to a national production is higher than the public sector. Private sector is dominated in road, ship and airways transport and also in the consumer industries. மேஜர் ப்ரைவேட் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தோன்னா இன்ஃபோசிஸ், ஆதித்யா பிர்லா, ரிலையன்ஸ், டாடா, விப்ரோ, இந்துஸ்தான் யூனிலிவர், ஐசிஐசி பேங்க்ஸ். இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா இன்னோவேஷனும் மாடர்னைசேஷனும் கொடுப்பாங்க. ப்ராஃபிட்டு தான் மோட்டிவாக இருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுவாங்க. எக்ஸிஸ்ட் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஹியூமன் கேபிட்டலை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ப்ரொமோட் ஸ்மால் மீடியம் அண்ட் இந்த என்டர்பிரைஸஸ். இந்தியா வந்து மிக்சட் எக்கனாமியாக இருக்கிறதுனால ப்ரைவேட்டுக்கும் சரி ரேப்பிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஸ்பெசிஃபிக் ரோல் ஆஃப் டு த ப்ரைவேட் செக்டர் இந்த ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்ட் சர்வீஸு. இது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் டாமினன்ட் செக்டர் ஆஃப் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைன்ட் ஆக்டிவிட்டிஸ், டைரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பவுல்ட்ரி, டோட்டல் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரைவேட் செக்டர். Private sector play important role managing the entire agriculture sector, thereby providing the entire food supply to the millions. Major portion of the industrial sector engaged in the non-strategic and light area, providing various consumer goods, both durable and non-durable. Electronics and electrical goods, automobiles, textiles, chemical, food products, light engineering goods, இதெல்லாம் வந்து போனால் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் த ப்ரைவேட் செக்டர். சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேலஞ்சஸ் பிஃபோர் த கண்ட்ரிஸ் வந்து கிரேட்டானது. நம்மளுக்கு வந்து 2 பேருமே கூட சேர்ந்து வேலை செய்யணும். ப்ரைவேட் அண்ட் செக்டர் அப்படி சேர்ந்து இது பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு private sector and public sectors are allotted the representative role in promoting the social welfare of the all sections of the communities. The sector which is engaged in activity of providing government goods and service to the general public is known as public sector. பிளானிங் கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம்டு ஆச்சுன்னா கேபினட் ரெசல்யூஷன் ஆஃப் மார்ச் 1950 இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் வந்து எனக்டட் இன் 1951. இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தோன்னா எம்பவரிங் த கவர்மெண்ட் டு டேக் நெசசரி ஸ்டெப் டு ரெகுலேட் த, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். சோஷியல் எக்கனாமிக் ப்ராசஸ் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஷோ தட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியா வந்து இவ்வளோ இது ஓகே சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.